ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டினைன் லவ் சீரீஸ் எபிசோட் 7 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? முடிஞ்ச வரைக்கும் எபிசோடை சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸ்ட்ரைக் ஆனதுனால 1 வீக் போட முடியாமல் ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஆஃபீஸில் மீட்டிங்க்காக ரென்னுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரென்னு ரொம்பவே லேட்டாக தான் வர்றாங்க. வந்ததும் சரி ஓகே நம்ம இப்போ மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்டிங்கையுமே ஸ்டார்ட் பண்ணவும் ரென்னால் ரொம்பவே முடியலை. ரென்னுக்கு அவ்வளோ தூக்கம் வருது. இன்னொரு பக்கம் கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்குது. ரென்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. இன்னுமே டயர்டு அதிகமாக இருக்குது. தூக்கம் அளவுக்கு அதிகமாக வருது, கண்ட்ரோலே இல்லாமல். ரென்னு ஒரு கட்டத்தில் முடியாமல் இந்த மீட்டிங்கை நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே நம்ம பாஸுக்கு என்னாச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு நாளுமே நடக்காதே, என்னாச்சுன்னு சொல்லி அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. ரென்னு இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து அவங்க ரூமில் வந்து இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாஃபுமே வராங்க. ரென்னை பார்த்ததும் பாஸ் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா, நீங்கள் ஓகேவான்னு சொல்லி அவங்களுமே கேட்குறாங்க. அதுக்கு ரென்னு நான் நல்லா தான் இருக்கேன், நான் நேற்று கொஞ்சம் சரியாக தூங்கலை, அதனால டயர்டாக இருக்கேன். ஸோ அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே நீங்கள் நாளைக்கு வச்சுக்கோங்க, நான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃபுமே ஓகேன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் பாஸ் இன்னைக்கு கிம் அவங்களோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும், அதை என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குமே ரென்னு அதையுமே நான் நாளைக்கு பார்க்குறேன், நீங்கள் கிம்முக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அந்த ஸ்டாஃபுக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் அங்கேருந்து கிளம்பவும் ரென்னு அந்த சோஃபாவிலே படுத்து தூங்குறாங்க. அப்போ கிம்மு அந்த இடத்துக்கு வர்றாங்க. ரென்னை பார்க்குறதுக்காக, அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்காக கிம்முமே வர்றாங்க. அப்போ அதை அந்த ஸ்டாஃப் பார்த்துட்டு கிம்மு நீ எங்கே போகிற, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கிம் அதுக்கு நான் இந்த அசைன்மெண்ட்டை பாஸ்கிட்ட சப்மிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் பாஸ் அதை நாளைக்கு சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாஸ் ரொம்பவே டயர்டாக இருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸு லன்ச் டைம் முன்னாடி தூங்க ஆரம்பித்தாங்க, ஆனால் இன்னுமே எழுந்துக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் பாஸுக்கு என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கிம்முமே கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃபு பாஸு நேற்று ரொம்ப வேலை செஞ்சுருப்பாங்க போல், அதனால தான் அவங்களால முடியலை, பார்க்குறதுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கிம்முக்கு சிரிப்புமே வருது. ஏன்னா நேற்று நைட்டு செஞ்ச வேலை அப்படி இல்லை, ஃபஸ்ட் டைம் ரென்னு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. கிம் அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ பார்க்கலாமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அந்த ஸ்டாஃபுமே நீங்கள் போய் பார்க்கலாம், ஆனால் பாஸு எழுந்துக்கக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி கிம்முக்கிட்டையுமே சொல்கிறாங்க. கிம்முமே சரின்னுட்டு ரென்னை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ரென்னு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரென்னுக்காக வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை டேபிளில் வச்சுக்கிட்டு ரென்னையுமே பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டு மெதுவாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ரென்னை பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கோட்டை கலட்டி ரென்னுக்குமே போர்த்தி விடுறாங்க. போர்த்தி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு மெதுவாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ரென்னு கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா கிம்மோட கோட்டு அவங்க மேலே போர்த்தி இருக்கிறதையுமே எடுத்து பார்க்குறாங்க. ஒருவேளை கிம் இங்கே வந்திருப்பா போல் அப்படின்னு பார்க்கவும் பக்கத்தில் இருந்த அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அதையுமே எடுத்து பார்க்குறாங்க. அதில் காஃபி இன்னும் ஸ்நாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு நோட்ஸுமே கிம் எழுதி வச்சுருக்காங்க. நீ தூங்கி எழுந்ததும் இதை சாப்பிடு, இந்த காஃபியை சாப்பிடு, அது உனக்கு இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு லவ் யூன்னு சொல்லி அந்த நோட்ஸ்லையுமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ரென்னு அதை பார்த்ததும் இவ ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த காஃபியுமே எடுத்து சாப்பிட்றாங்க. சிரிச்சுக்கிட்டு கிம்மை நினச்சி வெக்கப்பட்டுக்கிட்டு கிம்மோட கோட்டை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த வெக்கத்திலே இருக்காங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு கிம்முமே அந்த இடத்துக்கு வராங்க. பின்னாடியே வந்து ரின் அப்படியே ஷோல்டரில் ஹக் பண்ணி அவங்க தலையை சாய்ச்சிக்கிட்டு, இப்போ உனக்கு சரியாயிடுச்சா, நீ பெட்டராக ஃபீல் பண்ணுறியா, இப்போ எல்லாம் ஓகேவான்னு சொல்லி ரென்னுக்கிட்டேயுமே கேட்கவும், ரெண்டுமே ஆமாம் இப்போ கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிம்மு, இன்றைக்கி நானே உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன், நீ ட்ரைவ் பண்ண வேணாம், நானே உன்னை ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னு, எனக்கு கொஞ்சம் தலை சுத்திச்சு, ஆனால் நான் சொன்னேன், நீ தான் சரியாக கேட்கல, அதுக்கு மேலே நீ எதுவுமே செய்யாதன்னு சொன்ன, ஆனால் நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, எல்லாமே இன்டைரக்டாகவே பேசிக்கிறாங்க. நமக்கு சரியாக புரியவே மாட்டேங்குது. ரொம்ப கவனித்து கேட்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் நேற்று நைட்டு நடந்ததை பற்றி தான். அதுக்கு கிம்முமே, யாருக்கு தெரியும், உனக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகும்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி நினச்சேன் அப்படின்னு கிம்முமே கேட்குறாங்க. ஆனால் பாரு, நான் நல்லா தானே இருக்கேன், உனக்கே இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கிம்முமே கேட்கவும், ரின்னு இவகிட்ட என்னத்த சொல்கிறது இதுக்கு மேலே அப்படின்னு அவங்களோட ஃபோனையுமே எடுத்து பார்க்குறாங்க. அப்போ கிம்ம ரென்னுக்கிட்ட, நீ ஏதாவது நினச்சிட்ருக்கியா, உன் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்கவும், கிம்முமே சரின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தா ரென்னு பைய பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்காங்க. இதை பார்த்ததும் கிம்முக்கு இன்னுமே கோவமாக இருக்குது. பையும் ரென்னும் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கிம் அதை வெளியில் நின்று பார்த்துட்டு, இவளை பார்க்குறதுக்காகத்தான் நான் உன்னை கூப்பிட்டுட்டு வந்தேனா, சே என்னடா இது அப்படின்னு சொல்லி கிம்மு வெளியில் நின்று யோசிச்சிட்ருக்குறாங்க. அப்படியே அந்த கிளாஸில் ரென்னையுமே பார்த்து, இங்கே வா அப்படின்னு கையை காமிச்சிட்டே இருக்கிறாங்க. இதை ரெண்டுமே பார்த்துட்டு, உனக்கு என்ன ஆச்சு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது, நீ உன்னோட எக்ஸு கூட சேர்ந்து இன்னுமே அந்த லவ் ஃபீல்டில் பேசிகிட்ருப்ப, நான் அதை பார்த்துட்ருக்கணுமா, என்னோடய ஒய்ஃப் மேலே எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது, எனக்குமே உன்னை லவ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இருக்குது, இப்போ நான் உனக்கு கிடச்சிருக்கேன், ஸோ நீ என்ன லவ் பண்ணலாம்ல, நான் நாய்க்குட்டி மாதிரி உன்னையே பின்னாடியே சுற்றி சுற்றி வர்றேன்லன்னு சொல்லி அந்த ஒரு சவுண்டுமே கிம்மை கொடுத்துக்கிட்டு, அந்த நாய்க்குட்டி மாதிரி அந்த ரெண்டு கையையுமே நீட்டிக்கிட்டு அப்படி வாலாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டுக்கு அதை பார்த்ததும், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணுறியே ஒரு சவுண்டு, ஒரு வாய்ஸ் கொடுக்குறல்ல, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே போகவும், மறுபடியும் கிம்மு, உனக்கு பிடிக்கலன்னா என்ன, நான் இப்படித்தான் பண்ணுவேன், நான் இப்படித்தான் நக்கல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அவங்க நம்மளாம் ஒருத்தரை நக்கல் பண்ணுறதுக்கு வாயை ஒரு மாதிரி அசைச்சு காட்டுறது, அந்த மாதிரி ஒரு சில சைன் லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல, கிம்மு இங்கேருந்து அந்த கண்ணாடியில் நின்று அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை பார்த்ததும் ரென்னு மறுபடியும் வந்து, நீ சொல்கிற எல்லாமே எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நான் எதுவுமே சொல்லலையே, நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னுட்டு, ஒருவேளை அது காற்றோட சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே ரென்னு, இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே கிம்மு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் வரேன்னு சொல்லி ரென்னோட பின்னாடியே ஓடுறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்ததும் ரென்னு அவங்க பெட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரென்னுக்கு என்னாச்சு, ஏதோ ரொம்பவே முடியாத மாதிரி இருக்காங்க. அப்போ கிம்மு ரென்னோட ரூமுக்கு வராங்க. வந்ததும் ஃபஸ்ட்டு கேள்வி, நம்ம அதை பண்ணலாமா அப்படிங்கிறது தான். கிம் எப்போவுமே அதே மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க போல். அதுக்கு ரென்னுமே, இல்லை இப்போ முடியாதுன்னு சொல்லவும் கிம்மு மறுபடியும், ஏன் இப்போ முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரென்னு, இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரென் அப்படி சொன்னதும் கிம்மு, நீ அதுக்காக மெடிசின் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ரென்னு இல்லைன்னு சொல்லவும், இரு நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கிம்மு ஒரு மருந்தையுமே
கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை நீ சாப்பிடு, இந்த வலி எல்லாமே உடனே காணாமல் போயிடும், நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் சரியா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்ரி மந்த் வர்றது தான், ஸோ நீ கஷ்டப்படாத, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த மருந்தையுமே கொடுக்குறாங்க. ரெண்டுமே அதை வாங்கி குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் இந்த ஹார்ட் பேக்கை உன்னோட வயிற்றுல வச்சுக்கோ, இன்னுமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லி ரின்னோட வயிற்றுல அந்த ஹார்ட் பேக்கையுமே வச்சு விடுறாங்க. ரின் அப்படியே தோலில் சாய்ச்சிக்கிட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு, தூங்குன்னு சொல்லி அப்படியே சாய வச்சு தடவி கொடுத்துட்ருக்குறாங்க. ரெண்டுமே மெதுவாக அப்படியே கிம்மோட தோலில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக படுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேசுகிறாங்க. கிம் நீ தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் கிம் அதுக்கு இன்னும் இல்லை, நான் இன்னுமே தூங்கலை அப்படின்னு சொல்லவும் ரெண்டு எழுந்துக்கிறாங்க. உடனே கிம்மு, ஹே இப்போ நீ எதுக்காக எழுந்துக்கிற, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, படுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், இல்லை இப்போ நான் கொஞ்சம் பேசணும், அது எதை பற்றினா உன்னோட வேலையை பற்றி, நீ வேலை செய்கிறத பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ மறுபடியுமா, இப்போ எந்த வேலையை பற்றி பேச போகிறாங்க ரென்னு அப்படின்னு தெரியல, பார்ப்போம். உடனே கிம்முமே, ஏன் நான் அதை சரியாக பண்ணலையா, நான் சரியாக தானே பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரென்னு, எனக்கு கொஞ்சம் ஒரு பிரேக்கு தேவைப்படுது, நான் ரொம்பவே டயர்டாகிடுறேன், நீ இதை பண்ணும்போது நான் எப்போவுமே ஒரு 11 மணிக்கு முன்னாடி எல்லாம் என்னை தூங்க வைக்கணும், ஆனால் இது ஒரு 5 ரவுண்டுக்கு மேலே போயிடுது, அதனால் ரொம்பவே நேரம் ஆகுது, என்னால் சரியாக தூங்க முடியல, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி சரியில்லாமல் போகுது, நான் ரொம்பவே இதனால் டயர்டாகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம்ல ரென்னு எந்த வேலையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. ரென்னு கிம்மும் ரொமான்ஸ் பண்ணுறதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஏதோ அளவுக்கு அதிகமாக போயிருச்சு போல், ஸோ அதனால் ரென்னு ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி டயர்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஏதோ ஒரு 2 நிமிஷம் தான்ல, அவ்வளோதான் காட்டுறேன், அவ்வளோதான் சீனே காட்டுறாங்க. சரி ரெண்டு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு நம்ம இதை பற்றி பேசுவோம். அதுக்கு கிம்முமே, ஏன் உனக்கு அது பிடிக்கலையா, என்ன உனக்கு அது ஹாப்பியா இல்லையா, ஏன் நீ தானே இன்னும் வேணும், நல்லா பண்ணு அப்படின்னு கூட நீ தானே சொல்கிற, அதுக்கப்புறம் இப்போ ஏன் நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கிம்முமே கேட்குறாங்க. கிம்மோட கேள்வியும் கரெக்டு தானே, வேணான்னா வேணான்னு சொல்லிடணும், அந்த டைமில் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டயர்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. சரி ஓகே, அதுக்கு ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போமா. நீ அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே என்னால் நிறுத்த முடியாது, அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீ ஃபஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்திருக்கணும். நீ எதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இடையில நிறுத்திட்டேன்னா அதுவும் கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு சொல்கிறதுமே கரெக்டு தானே, ஆரம்பிச்சிட்டு முடிக்காமல் விட்டா எப்படி, அப்போ வேணும் தானே தோணும். ஆமாம்ல, 2 பேர் பக்கமே நியாயமாக இருக்குது, நம்ம இதில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, ரொம்ப குழப்பமாக இருக்குது. சரி இன்னும் என்னத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்போமா. அதுக்கு கிம்மு, அப்போ நான் எப்போ தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும், நான் எப்போ தான் உன்னை ட்ரை பண்ணணும், எனக்கு டெய்லியுமே உன் கூட நான் அதை செய்யணும், எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறமே எனக்கு அது வேணும் அப்படின்னு கிம்மு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரென்னு, அது எப்படி முடியும், அதெல்லாம் முடியவே முடியாது, நான் என்ன சொல்கிறேன்னா வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரென்னோட முடிவு. இதை எப்படி கிம்மை ஏற்றுப்பாங்க, டெய்லி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 3 நாள் மட்டும் எப்படி காணும் இல்லை. கிம் அதுக்குமே நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனால் அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, நீ இந்த மாதிரி வித்தியாசமாலாம் நடந்துக்காத
அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ரென்னு, நான் வேணான்னு சொன்னா நீ எல்லாத்தையுமே உடனே நிறுத்தணும், அதுக்கு மேலே நீ எதுவுமே பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு கிம்முக்கிட்டையுமே சொல்கிறாங்க. கிம்முமே அதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆஃபீஸில் லஞ்ச் டைமில் மட்டுமாச்சும் நான் உன்னை மீட் பண்ணலாமா, உன் கூட சேர்ந்து சாப்பிட்லாமா, நீ அதுக்கு என்ன அலோவ் பண்ணுவியா அப்படின்னு கிம்முமே கேட்கவும், அதுக்கு என்ன, அது உன்னோட விருப்பத்தை பொறுத்தது, ஆனால் அதுக்காக உனக்காக லஞ்ச் எல்லாம் நான் டெய்லி எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்முமே அதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. மறுபடியும் ரெண்டு அவங்க தோளில் சாய்ச்சிக்கிட்டு தலையை தடவி கொடுத்து அப்படியே ரென்னை தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் கிம்மு ஆஃபீஸ்க்கு வரும்போது கரெக்டாக அந்த எனிமி பொண்ணு கிம்மோட ஆப்போசிட்டில் வந்து நின்றுக்கிட்டு மறுபடியும் கிம்மு கூட சண்டை போடுறாங்க. உன்னால தான் என்னோட பார்ட்னரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீ இப்படி தான் யாரோட வேலையாச்சும் திருடிட்டே இருப்பியா, உனக்கு தெரியுமா நீ இப்போ யாரோட வேலையை பார்த்துட்ருக்கனே, இதுக்கு முன்னாடி இந்த வேலையை என்னோட பார்ட்னர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நீ இப்போ இந்த வேலையை செஞ்சிட்ருக்க, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கல்ல, ஒருத்தரோட வேலையை நீ திருடிக்கிட்டு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, என்னோட பார்ட்னரை எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இது எல்லாத்தையுமே செஞ்சேன்னு சொல்லி கிம்முக்கிட்ட மறுபடியுமே சண்டைக்கு போகிறாங்க. கிம்முமே அதுக்கு நான் எப்படி இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க முடியும், ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடியே உன்னோட பார்ட்னரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நீ உன்னோட பார்ட்னர்கிட்ட அதுக்கான ரீசனை கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குமே அந்த எனிமி, அவனை எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் இன்ன வரைக்கும் இங்கே தானே வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை, அது ஏன்னே எனக்குமே தெரியலை, இந்த கம்பெனி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும் கிம்மு, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நீ எதுக்காக ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கல, நீ அவங்கக்கிட்ட கேட்டு இருக்கலாமே, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு கிம்முமே சொல்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னோட பார்ட்னர் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம் நீயுமே ஒரு தப்பான பொண்ணு தான், நான் உன்னை பார்க்குற எல்லா நேரமே நீ தப்பாக தான் நடந்துக்கிற, அதுக்கப்புறம் நீ ரொம்பவே திறமையான பொண்ணும் கூட, நீ தான் இங்கே வேலைக்கு புதுசாக எம்ப்ளாயி யாரையுமே வர விடுறதில்ல, நீ தான் அவங்க வேலை எல்லாத்தையுமே எடுத்துக்கிற, நீ ரொம்பவே தப்பான பொண்ணுன்னு சொல்லி கிம்மு அந்த எனிமியை பிடிச்சி நல்லா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, யாரோட வேலையுமே நான் எடுத்துக்கல, ஆனால் நீ தான் அந்த மாதிரி இருக்கன்னு சொல்லி ரொம்பவே சத்தமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அந்த எனிமி, என்கிட்ட இது வரைக்கும் என் முன்னாடி இந்த மாதிரிலாம் யாருமே நின்று பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் கிம்மு மறுபடியும், நீ என்ன இன்னும் அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கியா, நான் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, என்னோட பார்ட்னர் இங்கேருந்து போனதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும், அவனுமே ஒரு தப்பான பர்சனாக தான் இருக்க முடியும், ஸோ அதனால தான் இந்த வேலையை விட்டுமே தூக்கியிருப்பாங்க அப்படின்னு கிம்மு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும், இதை கேட்டுட்டு அந்த எனிமி பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வருது. கிம்மு அங்கேருந்து போகவும் இந்த எனிமி கிம்மு சொன்னதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டு கிம்மு போகும்போது அவங்க காலுக்கு இடையில இவங்க காலை வச்சு கிம்மு தட்டியுமே விட்டுடுறாங்க. கிம்மு நடந்து போகும்போது அவங்க அப்படி கால் வச்சு தட்டவும் கிம்மு வேகமாக கீழே விழுந்துடுறாங்க. கிம்மு கீழே விழுறத பார்த்ததும் ஜெய்யும் பலனும் ஓடி வந்து கிம்மு என்னாச்சுன்னு சொல்லி தூக்குறாங்க. உடனே இந்த எனிமி அந்த பொண்ணுங்க 2 பேருமே, நாங்கள் எதுவுமே செய்யலை, கிம்மு அவளே தான் விழுந்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்மு கீழே விழுந்ததும் அவங்களுக்கு வந்த கோவத்தில் அந்த எனிமி பொண்ணை ஒரே வேகமாக அரைஞ்சிடுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நீ என்ன அடிச்சிட்டல்ல, இதுக்கான பாடத்தை நான் உனக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிக்கிறதுக்காக கையை நீட்டுறாங்க. அதை பார்த்ததும் கிம்மு, எங்கே நீ அடிச்சிருவியா, அடிச்சு தான் பாரு பார்க்கலான்னு சொல்லி கிம்முமே இன்னும் வேகமாக சத்தம் போட்டு கத்திட்டு கையை நீட்டவும்
அதை பார்த்துட்டு அந்த எனிமி எதுவுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து நடந்து போகிறாங்க. கிம் அப்படியே நிற்கிறாங்க. ஜெய்யும் பலூனும் ரொம்பவே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிம்மோட காலை பார்க்குறாங்க. பார்த்ததும் கிம் இப்போ நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்முக்கு ஏன் சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு எதுவுமே புரியாமல் 2 செகண்ட் அப்படியே நிற்கவும், அதுக்கப்புறம் நிற்க முடியாமல் மயங்கி அப்படியே சரிஞ்சு கீழே விழ போகிறாங்க. உடனே ஜெய்யும் பலனும் ஓடி போய் கிம்மை தாங்கி பிடிச்சிக்கிட்டு கிம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்குமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இங்கே இந்த பக்கம் ரென்னு கிம் இன்னும் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண வரலையே, என்னாச்சுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டாஃபு வராங்க. அந்த ஸ்டாஃபுக்கிட்ட ரெண்டுமே கேட்குறாங்க, கிம் எங்கே போனான், என்னாச்சு, ஏன் இன்னும் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு வரலை அப்படின்னு கேட்கவும், கிம்முக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் ரென்னுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னாச்சு, நீ என்ன சொல்கிற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சீட்டில் இருந்து எழுந்து ரொம்பவே அதிர்ச்சியாக என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இந்த எபிசோடை இதோட முடிக்கிறாங்க. 7th எபிசோடு இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் 8th எபிசோடில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.